நிகழ்தகவு. அலுவலகத்திற்கு செல்வதாக கூறி லாரி டிரைவருடன் சென்ற பெண், லாரிக்குள் வைத்து பெண்ணின் கழுத்தை அறுத்த கொடூரம். போலீசில் சிக்காமல் இருப்பதற்காக சடலத்தை சாலை ஓர கால்வாயில் வீசிய லாரி ஓட்டுநர். கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? கொலையாளி சிக்கினானா? பின்னணி என்ன? பாலக்கோடு நெடுஞ்சாலையில உள்ள கால்வாயில பெண் சடலம் ஒண்ணு இருந்திருக்கு. அந்த வழியா போனவங்க சடலத்தை பார்த்து பதறி போய் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு உடனடியா போலீஸ் அங்க வந்து பார்த்தப்ப அந்த பெண்ணை யாரோ கொன்னு போட்டுட்டு உடலை கால்வாயில வீசி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறது தெரிஞ்சாதான் அவங்கள கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச போலீஸ் கடந்த சில நாட்களா சுற்று வட்டார போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணை காணோன்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணாங்க. அப்போ காரியமங்கலம் ஏரியாவை சேர்ந்த வள்ளிங்கிற பொண்ணை 3 நாளா காணோன்னு அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே வள்ளியுடைய பெற்றோரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு கால்வாயில கடந்த சடலத்தை காட்டி இருக்காங்க. சடலத்தை பார்த்த பெத்தவங்க அது வள்ளிதாங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு பிறகு மிஸ்ஸிங் கேஸ மர்டர் கேஸா மாத்தின போலீஸ் வள்ளிய கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிர விசாரணையில இறங்கினாங்க. 18ஆம் தேதி காலையில வழக்கம் போல வேலைக்கு போறதுக்காக வள்ளி வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீடு திரும்பல. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காததால பெத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வீட்ல இருந்து கிளம்பின வள்ளி அன்னைக்கு வேலைக்கு லாரி டிரைவர் ஒருத்தர் கூட போயிருக்காங்க. அந்த லாரி டிரைவர் பேரு புஷ்பராஜ். அவரை வள்ளிக்கு ரொம்ப வருஷமாவே நல்லா தெரியுமா. ஃபேமிலியோடவும் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. அப்படித்தான் 18ஆம் தேதி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு புஷ்பராஜோட கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அன்னைக்கு வள்ளி கம்பெனிக்கு போகல. போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. கடைசியா வள்ளி புஷ்பராஜோட தான் போனாங்க அப்படிங்கிறது உறுதியானதுக்கு பிறகு போலீஸுக்கு சந்தேக பார்வை புஷ்பராஜ் பக்கம் திரும்பிச்சு. அதை அடுத்து 4 தனிப்படைகளை அமைச்சு அவரை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மை எல்லாமே தானா வெளியே வந்திருக்கு. தருமபுரி பாலக்கோடு பக்கத்துல உள்ள காரியமங்கலம் மந்தவெளி பகுதியை சேர்ந்த வள்ளி கணபதி தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. கணவர் கணபதி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால அவரை பிரிஞ்சு தன்னுடைய பெத்தவங்க வீட்டுல வாழ்ந்துகிட்டு வந்திருக்காங்க வள்ளி. ரொம்ப வறுமையில இருந்த வள்ளிக்கு நிறைய ஆண்களோட தொடர்பு இருந்ததா சொல்லப்படுது. அப்படி அறிமுகமானவன் தான் லாரி டிரைவர் புஷ்பராஜ். வள்ளியும் புஷ்பராஜும் அடிக்கடி தனிமையில இருந்திருக்காங்க. வள்ளி போதைக்கு அடிமையானவங்கன்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி லாரியில லோடு ஏத்திக்கிட்டு குஜராத் போயிருந்த டிரைவர் புஷ்பராஜ் சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில தான் தர்மபுரிக்கு வந்திருக்கான். நேரா வள்ளி வீட்டுக்கு போன புஷ்பராஜ் அவங்கள லாரியில ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தப்பதான் 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த லாரியில புஷ்பராஜோடைய மச்சான் மணிவேலுவும் இருந்திருக்கான். வள்ளிய தனிமையில இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தின புஷ்பராஜ் பணம் கேட்டும் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால டென்ஷன் ஆன வள்ளி புஷ்பராஜோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே இப்படி அடிக்கிறாளேன்னு புஷ்பராஜ் கத்த பதிலுக்கு வள்ளியும் பேசன்னு 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரம் அடைஞ்ச புஷ்பராஜ் லாரிக்குள்ள வச்சே வள்ளியோட கழுத்தை நெரிச்சு அப்படியே அறுத்து துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு வள்ளியுடைய உடலை மறைக்க மச்சான் மணிவேலுவோட பிளான் போட்ட புஷ்பராஜ் பாலக்கோடு நெடுஞ்சாலையில உள்ள கால்வாயில வள்ளியுடைய சடலத்தை தூக்கி வீசிட்டு தப்பிச்சு போயிருக்கான். 18ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 3 நாளைக்கு பிறகு 20ஆம் தேதி தான் வள்ளியோட சடலம் கால்வாயில தென்பட்டிருக்கு. விசாரணைக்கு அப்புறம் புஷ்பராஜையும் மணிவேலையும் கோர்ட்டுல ஆஜர்படுத்தி போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க. தூக்கில் தொங்கிய இளம் பெண் மருத்துவர் தான் அனுபவித்த கொடுமைகளை உள்ளங்கையில் எழுதி வைத்துவிட்டு விபரீத முடிவு. பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து வீடியோ ரெக்கார்ட் செய்த 2 காவலர்கள். மருத்துவரிடம் காட்டுமிராண்டியாக நடந்து கொண்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நடந்தது என்ன?
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல சம்படாங்கிற இளம்பெண் மருத்துவரா வேலை பார்த்துக்கிட்டு வந்தாங்க. நேத்து நைட்டு வழக்கம் போல ஹாஸ்டல்ல இருந்த சம்படா திடீர்னு தூக்கு போட்டுக்கிட்டாங்க. இத பார்த்து ஷாக்கான கூட இருந்த தோழிகள் எல்லாம் சேர்ந்து சம்படாவை அதே ஹாஸ்பிட்டல்லேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்த்தாங்க. மேல் சிகிச்சைக்காக பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல சம்படாவை அட்மிட் பண்ணாங்க. ஆனா 24ஆம் தேதி காலையில சிகிச்சை பலனளிக்காம பரிதாபமா உயிர் இழந்துட்டாங்க சம்படா. அதை அடுத்து சூசைடு கேஸா ஃபைல் பண்ண போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. அப்போ சம்படா கையில பேனாவால ஏதோ எழுதப்பட்டிருந்ததை போலீஸ் கவனிச்சிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தப்பதான் சம்படாவோட தற்கொலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த கொடூரமான விஷயத்தை பத்தி தெரிய வந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் சதாராவில் உள்ள பால்டன் உபசிலாங்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சம்படா மருத்துவரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இளம்பெண் மருத்துவர் சம்படாவுக்கு மருத்துவமனை மேனேஜ்மெண்ட்ல உள்ள சிலருக்கும் நடுவுல ஏதோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதுல இருந்தே சம்படா கொஞ்ச நாளாவே பயங்கர மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல எஸ்ஐ கோபால் பட்னே மற்றும் பிரசாந்த்ங்கிற 2 போலீஸ்காரங்க பெண் மருத்துவர் சம்படா கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட மட்டும் இல்லாம அத மனசாட்சியே இல்லாம வீடியோவாவும் எடுத்து வச்சிருக்காங்க. நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும், எங்களோட இஷ்டப்படி இருக்கணும், கேட்கிற பணத்தை கொடுக்கணும், அப்படி கொடுக்கலன்னா உன் வீடியோ தான் இணையத்துல இஷ்டப்படி பறக்கும்னு அந்த 2 போலீஸ்காரங்களும் சம்படாவை மிரட்டி இருக்காங்க. அடிக்கடி சம்படாவுக்கு போன் பண்ணி பணம் கொடுக்கறியா இல்ல ஆபாச வீடியோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணவா அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. நான் இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், நீங்க கேட்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியும் விடாத கோபால் பட்னேவும் பிரசாந்தும் அப்படின்னா நாங்க சொல்ற இடத்துக்கு வா, எங்க இஷ்டப்படி இருந்துட்டு போ அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா இந்த கொடூரன்கள் கிட்ட சிக்கி சம்படா படாத பாடுபட்டிருக்காங்க. தனக்கு நடந்த கொடுமையை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி இருக்காங்க சம்படா. ஆனா மேனேஜ்மெண்ட்ல உள்ளவங்க சம்படா சொல்றத பெருசா கண்டுக்கல. இந்த புகார் மேல நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு பெண் மருத்துவர் சம்படா சொல்லி இருக்காங்க. ஆனா உயர் அதிகாரிகளோ சம்படாவை ஒரு பொருட்டாவே மதிக்காம அந்த 2 போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்லப்படுது. கடந்த 3 மாசமா கோபால் பட்னே மற்றும் பிரசாந்தோட டார்ச்சர் தாங்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளான சம்படா இதுக்கு மேலையும் வாழறதுக்கு தைரியம் இல்லைன்னு முடிவு பண்ணி தூக்கு போட்டு உயிரை மாச்சிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கோபால் பட்னே பிரசாந்தும் நடவடிக்கை எடுக்காம போலீஸ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண மருத்துவ நிர்வாகமும் தான் காரணம்னு தன்னுடைய உள்ளங்கையில பேனாவால எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எல்லார்கிட்டையும் அன்பாவும் பண்பாவும் பழகக்கூடியவங்கன்னு கூட இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வேலை பளு அதிகமா இருக்குன்னு கொஞ்ச நாளா மன அழுத்தத்துல இருந்து வந்ததாவும் சொல்லப்படுது. போலீசாரோட முதல் கட்ட விசாரணையிலையும் சம்படாவோட தற்கொலைக்கு அவங்களுடைய பணிச்சுமையும் மன அழுத்தமும் தான் காரணம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சம்படாவோட உயிரிழப்புக்கு பின்னால உள்ள அந்த 2 போலீஸ்காரங்களையும் பிடிச்சு தீவிரமா விசாரணை பண்ணி உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு இளம் பெண் மருத்துவர் சம்படாவோட பெத்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் வலியுறுத்தி இருக்காங்க. மீண்டும் சர்ச்சைக்கு உள்ளான பாளையங்கோட்டை மத்திய சிறை. காவலர்களும் சிறை வார்டன்களும் சாதி ரீதியாக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. கவின் ஆணவ கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ராஜ மரியாதை. நெல்லையில் மீண்டும் தலைதூக்கும் சாதி பாகுபாடு. அதிகாரிகள் மனதிலும் நிரம்பியிருக்கும் சாதி மனநிலை. அடிக்கடி பாளையங்கோட்டை மத்திய சிறை சர்ச்சைக்குள் சிக்குவது ஏன்? நடந்தது என்ன?
திருநெல்வேலிக்குன்னு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் அவ்வப்போது அங்கு நடைபெறுகின்ற ஜாதிய படுகொலைகள், மோதல்கள் இன்னமும் கூட தொடர்ந்துகிட்டு இருக்கிறது வேதனைக்குரிய விஷயம்தான். 90 காலகட்டங்கள்ல திருநெல்வேலியில பெரும்பான்மையா வாழற 3 ஜாதிகளுக்கு மத்தியில மோதலுக்கு பஞ்சமே இருக்காது. எப்ப வெடிகுண்டு வெடிக்கும், யாரு தலை எப்ப உருளும், எந்த ஊர்ல ரத்த ஆறு ஓடும்னு கணிக்கவே முடியாது. வெட்டு குத்துக்கு பஞ்சமே இல்லாத இந்த மாவட்டத்துல 90 காலகட்டத்துல நடந்த மாதிரியான மோதல்கள் இப்போ ஏற்படுவதில்லை. மோதல்கள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அந்தந்த சாதிக்காக இருக்கிற தலைவர்கள் பழைய பகைமையை மனசுல வச்சுக்கிட்டு மாறி மாறி இப்பவும் கொலை சம்பவங்களை ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாதி ரீதியா நடக்கிற இந்த மாதிரியான கொலைகளுக்கு கான்ஸ்டபிள்ஸ்ல இருந்து எஸ்பி வரையிலான காவலர்களும் உடந்தையா இருக்கிறதா கூறப்படுது. கொலையாளிகள் மேல நடவடிக்கை எடுக்காம கொலை செஞ்சவன் தன்னுடைய சாதிக்காரன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு ஆதரவா செயல்படுற காவலர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. காவலர்களோட இந்த சாதி பாசம் தான் நெல்லையில இப்போ வரைக்கும் அதிக சாதிய கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம்னு ஒரு தரப்பு குற்றம் சாட்டுறாங்க. உதாரணமா கடந்த 2021ஆம் வருஷத்துல பாளையங்கோட்டை சிறைக்குள்ள வச்சே முத்து மனுங்கிற கைதி கொலை செய்யப்பட்டாரு. அதே மாதிரி காவலர்களுடைய அழுத்தம் காரணமா ஒரு சில கைதிகள் சிறைக்குள்ளேயே தூக்கு மாட்டி உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. பாளையங்கோட்டை மத்திய சிறையில 3 சாதியினருக்கு தனித்தனி பிளாக் ஒதுக்கப்பட்டு இருக்குன்னு முன்னாள் கைதிங்க குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க. பல ஆண்டுகளாக இந்த நடைமுறை வழக்கத்துல இருக்குன்னு ஒரு சில சிறை வார்டன்களும் காவலர்களும் கைதிகளை அவங்களுடைய சாதி பெயர்களை சொல்லி அழைக்கிறதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளவு சர்ச்சைக்கும் பெயர் போன பாளையங்கோட்டை மத்திய சிறையில மறுபடியும் இதே மாதிரியான ஒரு புகார் வெளியே வந்திருக்கு. தூத்துக்குடி தாளமுத்து நகர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த ஒரு லாக் அப் டெத் கேஸ்ல கைது செய்யப்பட்ட ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணனும், கவின் ஆணவ கொலை கேஸ்ல கைது செய்யப்பட்ட எஸ்ஐ சரவணன், அவருடைய மகன் சுர்ஜித், ஜெயபால்னு 4 பேரும் இப்ப பாளையங்கோட்டை ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு சமையலறை பக்கத்துல உள்ள 14ஆம் நம்பர் அறை ஒதுக்கப்பட்டிருக்கு. கொலை வழக்கு கைதிகளான இவங்களுக்கு சிறைக்குள்ளேயே ராஜ மரியாதை கொடுக்கறாங்கன்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதாவது கீழ்நிலையில உள்ள ஊழியர்கள் இந்த 4 அக்யூஸ்டுகளை பார்த்து சல்யூட் அடிக்கணும், அவங்கள சார்னு மரியாதையா கூப்பிடணும். இவங்களுக்கு மட்டும் ஒரு சில எழுதப்படாத சட்டம் இருக்குதான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்குன்னு தனித்தனி பாத்திரம் ஒதுக்கி இவங்க ஆசைப்படுற சைவம் அசைவ உணவுகளை தயார் பண்ணி கொடுக்கணும்னு உயர் அதிகாரிங்க ஆர்டர் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அக்யூஸ்டுகளை பார்க்கறதுக்காக வர்ற இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் டெய்லி 3 மணி நேரம் சிறப்பு அனுமதி வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அக்யூஸ்டுகளுக்கு தனி போன் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்க, கைதிகளுக்கு வழங்கப்பட்ட மிச்சம் மீதியாகிற உணவுகளை சேகரிச்சு வைக்கிற சிறை அதிகாரிங்க எஸ்பி செந்தாமரை கண்ணன் உத்தரவின் பேர்ல ஒரு நாளைக்கு 1000 கிலோ உணவு கழிவுகளை பக்கத்துல உள்ள பன்றி பண்ணைக்கு கொடுக்கறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு ஈடா பன்றி பண்ணையாளர்கள் மாசம் 50,000 ரூபாயை லஞ்சமா கொடுக்கறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த எஸ்பி செந்தாமரை கண்ணன், இது முற்றிலும் ஆதாரமில்லாத வதந்தி. சிறையில எல்லாருக்கும் ஒரே ஒரு சமையலறை தான் இருக்கு. அடிக்கடி நீதிபதிங்க வந்து பார்வையிட்டு போறாங்க. இங்க மொத்தம் 80 சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. அவர்கள் இருக்கிற பிளாக்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கண்காணிப்பை மீறி எப்படி விதி மீறல் செய்ய முடியும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி இந்த அக்யூஸ்டுகள் இருக்கிற பிளாக்ல சாதாரண கைதிகளும் இருக்காங்க. பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டுமே அவங்க ஒன்னா வைக்கப்பட்டிருக்காங்கன்னு, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சலுகைகள் ஏதும் கிடையாதுன்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎஸ்பி ராமகிருஷ்ணனும் எஸ்ஐ சரவணனும் இந்த ஏ கிளாஸ் சிறப்பு அனுமதிக்காக காத்திருக்காங்கன்னு, அவங்களும் அரசு தரப்புல இருந்து அனுமதி கொடுக்கப்பட்டதுன்னா அந்த ஏ கிளாஸ் ஒதுக்கீடு செய்யப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் தனக்கும் மனுவா கொடுக்கப்பட்டிருக்குன்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. தோழியின் தோளில் சாய்ந்தவாறு காவல் நிலையத்திற்கு சென்ற பெண். நடந்ததை கேட்டு அதிர்ந்து போய் நின்ற காவல்துறையினர். சொந்த அக்காவின் வாயில் துணியை திணித்து நாசம் செய்த கொடூரன். உடன் பிறந்த சகோதரியை பாலியல் வன்கொடுமை செய்த மனித மிருகம் சிக்கினானா? நடந்தது என்ன?
வியாழக்கிழமை நைட்டு 10 மணி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பெண்கள் போயிருக்காங்க. அதுல ஒரு பெண் பார்க்க நார்மலா இருந்தாலும் இன்னொரு பெண் கிறுகிறுத்த நிலையில் உடம்புல அங்கங்க காயத்தோட இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீஸ்காரங்க என்னமாச்சு, வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு பதட்டத்தோட கேட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க அந்த பெண். அப்போ கூட இருந்த இன்னொரு பொண்ணு தான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் சார்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்போ அந்த பெண் சொன்னதை கேட்டு போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. விழுப்புரம் ஆரோவுல உள்ள கோட்டக்கரை கிராமத்தை சேர்ந்த 32 வயசான பொண்ணுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கணவரை பிரிஞ்சு மகன்களோட வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த பெண்ணுக்கு சூர்யாங்கிறவரோட பழக்கம் ஏற்பட்டு ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பெண்ணுக்கு 29 வயசுல சேட்டுங்கிற தம்பி ஒருத்தன் இருக்கான். எந்த வேலை வெட்டிக்கும் போகாம மது போதைக்கு அடிமையாகி உதாரியா சுத்திக்கிட்டு இருந்திருக்கான் சேட்டு. தம்பி இப்படியே இருந்தா அவனுடைய வாழ்க்கை கேள்வி குறியாகிடும். அதனால அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா பொறுப்பு வந்துரும்னு நினைச்ச அக்கா சொந்தத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் ஒழுங்காக இருந்த சேட்டுக்கு மனைவியோட நடத்த மேல சந்தேகம் வந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் எது பண்ணாலும் சந்தேகப்பட்டு மனைவி கிட்ட சேட்டு தகராறு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். சில நாட்களுக்கு முன்னால கணவன் மனைவிக்கு நடுவுல பயங்கர தகராறு ஏற்பட்டிருக்கு. சேட்டு மது போதையில மனைவிய அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். அதனால மனைவி இதுக்கு மேலையும் உன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியேறி தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா சேட்டு மனைவி போனா என்ன, நமக்கு தான் சரக்கு இருக்கேன்னு எந்நேரமும் போதையிலேயே இருந்திருக்கான். சோறு தண்ணி இல்லாம தினம் மது மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்த சேட்டுக்கு திடீர்னு வயிற்று வலி ஏற்பட்டதா சொல்லப்படுது. அதனால கோட்டக்கரையில உள்ள தன்னுடைய அக்காவுக்கு போன் பண்ண சேட்டு சாப்பாடு செஞ்சு போட கூட எனக்கு யாரும் இல்லைன்னு கண்ணீர் வடிச்சிருக்கான். தம்பி சாப்பிடலன்னு சொன்னதும் துடிச்சு போன பெண் நேரா தம்பி வீட்டுக்கு போனாங்க. அங்க சேட்டு ஃபுல் போதையில இருந்திருக்கான். அத பார்த்த சேட்டோட அக்கா, நீ திருந்தவே மாட்டடா, இப்படி இருந்தா உன் கூட யாரு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்யறதுக்காக கிச்சனுக்கு போனாங்க. மது போதையில மிதந்துகிட்டு இருந்த சேட்டு அக்கா பின்னாலேயே கிச்சனுக்கு போயிருக்கான். அவங்க 2 பேரை தவிர வீட்டுல யாருமே இல்ல. அப்போ சொந்த அக்கான்னு கூட பார்க்காம சேட்டு அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். அந்த பெண், நான் உன்னோட அக்காடா, போதையில தப்பு பண்றேன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. அவங்க பேசுறது எதுவுமே சேட்டுக்கு காதுல ஏறல. அக்கான்னு கூட பார்க்காம அவங்க வாயில துணிய வச்சு திணிச்சு இச்சை தீரும் வரைக்கும் அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் காம சைக்கோ சேட்டு. ஒரு கட்டத்துல சேட்டுவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போன அந்த பெண் இத பத்தி யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய தோழிக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்ல, அன்னைக்கு நைட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண் தோழியோட ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை பத்தி சொல்லி அழுது இருக்காங்க. அதுக்கு பிறகு சேட்டு மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் வீட்டுல போதையில தூங்கிக்கிட்டு இருந்த சேட்டை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. வீட்டில் செல்போன் பார்த்து கொண்டிருந்த அரிசி கடை உரிமையாளர் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்த லிங்கை கிளிக் செய்ததும் எதிர்முனையில் வந்த போன் கால். அரிசி கடை உரிமையாளரை ஏமாற்றி ரூபாய் 20,83,000 மோசடி செய்த மர்ம நபர். ஆன்லைன் மோசடி கும்பலிடம் அரிசி கடை உரிமையாளர் ஏமாந்தது எப்படி, பின்னணி என்ன? அரிசி கடை நடத்திக்கிட்டு வர்ற நெல்லிவனம்ங்கிற ஒருத்தர் வேர்க்க விறுவிறுக்க சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. யார் சார் நீங்க, என்னாச்சு, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு ஒருத்தன் என்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணிட்டான், அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவன் மேல கடுமையான ஆக்ஷன் எடுங்க சார்னு கோரிக்கை விடுத்திருக்காரு நெல்லிவனம். உடனடியா அந்த புகாரை வாங்கின போலீஸ் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட டீட்டெயிலா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. திருவாரூர் நகர பகுதியில் உள்ள வண்டிக்கார தெருவை சேர்ந்த நெல்லிவனம் அதே பகுதியில அரிசி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அரிசி கடை மூலமா இவர் நல்லா லாபம் சம்பாதிச்சாலும் ஏதாவது சைட் பிசினஸ் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகணும்னு தான் இவருக்கும் ஆசை. சமீபத்துல இவருக்கு நண்பர் ஒருத்தர் மூலமா ஏஞ்சல் ஒன் ஆப் பத்தி தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து அந்த ஆப்ல தன்னுடைய ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப்னு எல்லாத்தையும் பதிவேற்றம் பண்ணின நெல்லிவனம் அது மூலமா ஷேர் மார்க்கெட்ல பணத்தை முதலீடு செஞ்சு
லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த பணத்தை வச்சு வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டும் இருந்திருக்காரு நெல்லிவனம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் நேரத்துல இவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அதை பார்த்த நெல்லிவனம் அந்த லிங்கை ஓபன் பண்ணியிருக்காரு. அதுல மகாராஷ்டிரா கோட்டக் பேங்க் அக்கவுண்ட் காட்டியிருக்கு. அதுக்கு அடுத்து நெல்லிவனத்துக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார், ஏஞ்சல் ஒன் ஆப் மூலமா ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ணி நீங்க நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ உங்க ப்ரொஃபைல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க அந்த ஆப்பை விட இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா ஆங்கிலோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல நீங்க பணத்தை போட்டா உங்களுக்கு 2 மடங்கு பணம் அதிகமா கிடைக்கும். இந்த ஆப் மூலமா பல பேர் கோடீஸ்வரனாவும் மாறி இருக்காங்கன்னு ஆசை வார்த்தை கூறி அதுக்கான போலி ப்ரூஃபையும் அனுப்பி விட்டிருக்காரு அந்த மர்ம நபர். அத அப்படியே உண்மைன்னு நம்பின நெல்லிவனம், நான் இனிமே நீங்க சொன்ன ஆப்ல பணத்தை முதலீடு பண்றேன்னு சொல்லி இருக்காரு. எதிர்முனையில பேசினது யாரு, எங்க இருந்து பேசுறாருன்னு ஒரு டீடைலையும் தெரிஞ்சுக்காத நெல்லிவனம் அந்த மர்ம நபர் அனுப்பின பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 10,000 ரூபாயை அனுப்பி விட்டிருக்காரு. ஆனா அடுத்த மறுநாளே அந்த மர்ம நபர் சொன்ன மாதிரியே நெல்லிவனத்தோட அக்கவுண்ட்டுக்கு 20,000 ரூபாய் வந்திருக்கு. இதனால மகிழ்ச்சி அடைஞ்ச நெல்லிவனம் அதிக பணத்தை முதலீடு பண்ணி ஒரேடியா பணக்காரர் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் பல லட்சம் ரூபாய் கடனை வாங்கின நெல்லிவனம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மர்ம நபர் அனுப்புன வங்கி கணக்குல 20,83,000 ரூபாய் பணம் வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த அக்கவுண்ட்ல இருந்து இவருக்கு பணமே வரல. அந்த மர்ம நபரோட எண்ணுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காரு நெல்லிவனம். அப்போ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. இதனால தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட நெல்லிவனம் ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காததால கடன்காரங்களும் நெல்லிவனத்துடைய வீட்டுக்கு போயிட்டு டெய்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடன் வாங்கின கொஞ்ச நாட்கள் மட்டும் வட்டியை சரியா கட்டிக்கிட்டு இருந்த இப்போ வட்டியும் வரமாட்டேங்குது, ஒன்னும் வரமாட்டேங்குது. சீக்கிரமா எங்க பணத்தை திருப்பி கொடு, இல்லனா உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்னு திட்டி இருக்காங்க கடன்காரங்க. அதுக்கு நெல்லிவனும், பிசினஸ்ல என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான், அதனால உங்க பணத்தை இப்போதைக்கு என்னால திருப்பி கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்க பணத்தை வட்டி முதலமா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி இருக்காரு நெல்லிவனம். ஆனா அத காதுல வாங்காத கடன்காரங்க நெல்லிவனத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான நெல்லிவனம் திருவாரூர் சைபர் கிரைம் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு. ஆங்கிலோ ஆப்ங்கிற பேர்ல வலம் வர்ற இந்த கும்பல் இது மாதிரி ஏகப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து பல கோடி வரைக்கும் மோசடி பண்ணி இருக்கிறதா தெரிய வந்திருக்குது. அதனால மக்கள் யாரும் தங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வர்ற லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மோசடி கும்பல் கிட்ட சிக்கிக்க வேண்டாம்னு போலீஸ் அறிவுறுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.